அப்போ காண்பரிதே எவராலும் இரு சுவாசம். நமக்கு 2 சுவாசம் இருக்கு. 2 சுவாசத்தில் ஒரு சுவாசம் மூக்கின் வழியா சுவாச காற்று சுவாச குழாய் வழியா நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலில் இருந்து இந்த காற்று கிரகிக்கப்பட்டு உடல் உறுப்புகளுக்கெல்லாம் போய் உடல் நலம் பெறுறது ஒரு சுவாசம். இதுதான் இயற்கையில் நம்ம ஆங்கில மருத்துவ துறைகள் பண்ணிட்டு இருக்கு. மருத்துவம் இப்போ சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவமாக இருந்தாலும் இந்த மூக்கு குழாய் வழியாக போகிற மூச்சு காற்று நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரலிருந்து எல்லா பகுதிக்கும் சத்து கொடுக்குறது. இதை சரி பண்ணுறது தான் மருத்துவத்துறை அனைத்துமே. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், எல்லா மருத்துவம். இறைவழி மருத்துவம்ங்கிறது என்ன? 2வது சுவாசம். நம்ம உடலுக்குள்ள மூக்கை விட்டுட்டு உள்ள இருக்கு ஒரு துவாரம். வாயை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள சிறுநாக்கு இருக்குது. அந்த சிறுநாக்கு வழியாக மேல் நோக்கி பாதை, அதில் சுவாசம் போகணும் ஜீவனை நோக்கி. அந்த சுவாசம் ஜீவனை நோக்கி போய் சேர்ந்துட்டுனா, ஜீவனில் சேர்ந்துட்டா ஜீவ ஆற்றல் பெருகும். அந்த ஆற்றல்னால இந்த உடம்புல நோய் தங்க முடியாது. ஜீவ ஆற்றல் பெருகிறதன் காரணமாக உடம்புல நோய் தங்காது. இது இறைவழி மருத்துவம். மருத்துவர்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாகிக்கங்க. கேள்வி கேட்ட மருத்துவர் கட்டாயம் தெளிவாகிக்கணும். புரியாமையே கேள்வி கேட்டே இருக்கக்கூடாது. கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உட்காருங்க, வாதம் பண்ணி பார்க்கலாம். இதை மற்றவங்க வேடிக்கையாவது பார்ப்பாங்க. அப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இருக்கிற 2 சுவாசத்தில் யாருக்கெல்லாம் மூக்கில் போய் மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலுக்கு சுவாசம் போகுதோ அவங்களுக்கு நிச்சயமாக சித்த மருத்துவம், எல்லா மருத்துவம் தேவை. இறைவழி மருத்துவம் யாருக்கு? உங்களுடைய அண்ணாக்கின் வழியாக நேராக ஜீவனுக்கு சுவாசத்தை செலுத்த தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு இறைவழி மருத்துவம் போதும். சித்த மருத்துவத்தையும் பயன்படுத்திக்கலாம், வேண்டாங்கிறது கிடையாது. அங்கே ஒன்றும் முரண்பாடு. இறைவனுடைய படைப்பில் அனைத்துமே நன்மையானது தான். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த உள்நாக்கு வழியாக மேல் நோக்கி துவாரத்தின் மூலமாக உங்களுக்கு போகிற சுவாசத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இது விளக்கம் சொல்லுது. இந்த சித்த வேதம்ங்கிறது அதுதான் சொல்லுது. இப்போ இதை படித்து முடித்து இது கிளியர் இது தெளிவாயிட்டுது அப்படின்னா, இல்லை எல்லாத்துக்கும் காரணம் ஜீவன் தான், ஜீவனுக்கு போகிற வாசல் இதுதான், இதன் மூலமாக நாம் போய் நம்ம தூங்கும் போது இதுதான் ஓடுது, மரணத்தின் போது இதுதான் நடக்கும், நம்ம மரணம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தூங்கிட்டு இருக்கிறோம். தூங்கும்போது அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் தூங்குற போது நீங்கள் முடிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே ஓடுற சுவாசம் எதுவோ அதை வாசி. நீங்கள் வாசி யோகம் செய்ய வேண்டியதில்லை, வாசி ஓடிட்டு இருக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கிற போது அதான் நடக்குது. இப்போ தூக்கமும் மரணம் ஒன்றே தான். நீங்கள் எப்படி தூங்கும்போது சுவாசம் நடக்குதோ அதே சுவாசத்தை மரணத்தின் போது நடத்துனீங்கன்னா மரணம் தூக்கம் மாதிரி இருக்கும். பிறப்பில்லை. பிறப்பை மாற்றிக்கொள்ளலாம். பிறப்பு இல்லைங்கிறத விட பிறப்பை மாற்றிக்கலாம், பிறப்பே இல்லாமல் பண்ணிக்கலாம். அது கேட்டகரிஸ், நிறைய பிரிவுகள் இருக்குது. யாரெல்லாம் மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. தூங்குற போது ஓடுற சுவாசம் தான் வாசி. அங்கே யோகம் கிடையாது. அது ஏற்கனவே யோகம் இறைவன் கருணையால் கொடுத்துருக்குறான். இப்போ தூங்கும்போது ஓடுற சுவாசத்தை நீங்கள் அறிஞ்சு செய்யணும். எப்போ தூங்கும்போது ஓடுற சுவாசம் இதுதான்னு தெரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து செயல்படுறீங்களோ அதுக்கு பேர் யோகம், வாசி யோகம் செய்யணும். நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துடும். உங்களுடைய யோகம் முழுமை பெறும்போது நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. தூங்காமல் தூங்குற சுகத்தில் இருப்பீங்க, ஆனால் தூங்கியிருக்க மாட்டேங்க, விழிப்பில் இருப்பீங்க. இதுதான் வாசி யோகம். இது நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா, இதை முறைப்படுத்திட்டா நீங்கள் வெளியிருந்து மருந்துகள் தேவையில்லை. உதாரணத்துக்கு மருந்து சித்த மருத்துவம் பயன்படுத்துகிறவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ குறுமிளகு இருக்குது, இருமல் வருதுன்னா குறுமிளகு போடணும். நீங்கள் வாயில் எடுத்து குறுமிளகு போடுறீங்க. குறுமிளகுல என்ன இருக்குன்னா ஒரு காரம், ஒரு தன்மை. அது நம்ம வாயிலிருந்து எச்சில் உருவாக்கும், உமிழ்நீரை அதிகமாக சுரக்க செய்யும். இந்த குறுமிளகுக்கு உமிழ்நீரை சுரக்க செய்கிறதா, குறிப்பிட்ட நாளங்கள் இருந்து குறிப்பிட்ட உமிழ்நீரை சுரக்க செய்கிற சக்தி தான் இருக்குது. அதுகிட்ட மருத்துவ குணம் கிடையாது. அது போய் நோயை குணப்படுத்தாது. நீங்கள் போடுற குறுமிளகு ஒரு காரம், அப்போ உள்ளே இருக்கிற நாளங்கள் மூலமாக ஒரு எச்சில் உருவாகுது. அந்த எச்சில் தான் உடம்பில் இருக்கிற இருமலுக்கு உண்டான கிருமிகளை கொல்லும், கழிவுகளை நீக்கும். இப்போ நீங்கள் குறுமிளகுக்கே போக வேண்டாம், நீங்கள் வாசியை மேலே கொண்டு போங்க, சுவாசத்தை இந்த வழியாக கொண்டு போங்க. அதே நாளங்கள் மூலமாக எச்சில் உருவாகும். குறுமிளகு இல்லாமலே குறுமிளகு உற்பத்தி பண்ணக்கூடிய எச்சில் மேலிருந்து உருவாகுது. அதை நல்லா விழுங்குங்க, உங்களுக்கு அந்த நோய் குணமாகும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பல தடவை கேளுங்க, நான் புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. எது மேலானது? குறுமிளகு தேடி ஓடுறதா, இல்லை உங்களுள்ள நடக்கிற இறைவனுடைய கருணை பெற்றுக்கிறது, நேரடியாக பெற்றுக்கிறதா? இது ஒன்றல்ல, இது மாதிரி பல இருக்குது. இறைவனுடைய கருணை நம்முள்ளே இறைவனே இருந்து நடத்துறாங்கிறது அந்த நம்பிக்கை முதல்ல மனதில் வரணும். என்ன செய்யலாம், தொழில் செஞ்சுக்கலாம்,
நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தொண்டாமுத்தூரில் கருப்பு கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார். வயசானவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் 95 வருடங்கள் வாழ்ந்தார். அவருக்கு தெரியாத மருத்துவமே கிடையாது. எப்படிப்பட்ட நோயினாலும் உடனே குணப்படுத்துவார். சும்மா கைதட்டி குணப்படுத்துவார். பக்கத்தில் தான், நம்ம ஒரு 2 தோட்டம் விட்டு அடுத்த தோட்டம் வரும். எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமும் கூட, நெருக்கமான பழக்கம். அவர் கட்டுறதெல்லாம் கேட்டுருக்கு. யாராவது நோயில் வந்தால், மிகப்பெரிய நோயில் வருவாங்க, கைதட்டுவார், நோய் குணமாயிடும். அவ்வளோ பெரிய மாந்திரீகம், ஜோதிடம், மருத்துவம், ஞானம் எல்லாத்துலையும் இங்கே தலை சிறந்தவர். உலகத்தமிழ் மாநாட்டு மதுரையில் போய் இவர் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். உலகத்தமிழ் மாநாட்டில் தலைமை கொடுத்தாங்க. எல்லா புலவர்களும் கவிஞர்களும் வந்து கற்ற அறிஞர்கள் எல்லாம் அவருக்கு தலைமை பதவியே கொடுத்தாங்க. அவர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொன்னார், அந்த வாழ்க்கை பூரா இந்த குப்பைமேட்டுக்கு நான் வைத்தியம் பார்த்துக்கினேப்பா அப்படின்னு. சித்த வைத்தியம் உங்கள் மற்ற வைத்தியம் அனைத்துமே குப்பைமேட்டு வைத்தியம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த சபைக்கு வர்றவங்க அதில் தெளிவாயிரணும். பண்ணுங்க, ஏதோ தொழிலுக்கு காசு சம்பாதிக்கணும், ஏதோ மருந்து விற்று கொடுத்த நடத்திங்க. இறைவனை விட்டுறாரு. இதுதான் பெருசுன்னு நினச்சி ஏமாந்துட வேண்டாம். இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதை கிளியர் பண்ணிக்கணும். அப்போது இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற 2 சுவாசத்தில் மூக்கின் வழி ஓடுற சுவாசத்தின் மூலமாக நுரையீரலுக்கு போய் உடலெல்லாம் சுத்தமாகணும். மேல் நோக்கி போகிற சுவாசத்தின் மூலமாக உங்களுடைய சுவாசம் ஜீவனுக்கு போய் அசைவில்லாத நிலையை அடையணும். இதில் ஏதாவது புரியாமல் இருக்கா? சாதாரணமான மிகப்பெரிய யோக நிலை நெறிகளை பற்றி, வேத யோக நெறிகளை பற்றி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஏதோ இது ரொம்ப சாதாரண பொருள் நினச்சிடாதீங்க. கடினமாக தான் இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது மனதை கொண்டு நீங்கள் இறைவனை முழுமையாக நம்பணும். எந்த ஒன்றுக்கு இறைவனைத்தான் நம்பி நிற்பேன்னு நம்பணும். நிறைய பேர் நம்பி நிற்கிறாங்க. நிற்கிறதுனால பலன் அனுபவிச்சுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு சந்தேகம், அது எப்படி சாத்தியம்? 20 வருஷமாக இருந்தவர் இன்னைக்கு சந்தேகம் வந்துச்சு. நேற்று யாரோ சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தையில் சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம், அந்த சந்தேகத்தை நீக்கி சந்தேகம் இல்லாமல் செயல்படணும்.